மதுரை ஸ்டைல் பால் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மைதா 1 கப் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் மைதா மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் சுகர், பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சமாக தண்ணி அல்லது 1 டீஸ்பூன் பால், காய்ச்சி ஆற வச்ச பால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போது ஒரே 1 டீஸ்பூன் பால் தான் சேர்க்க போகிறேன். நல்லா இந்த பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். எந்த கப்பில் மைதா மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இது இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் ஓரமாக வச்சிடலாம். இது நல்லா ஆறணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மைதா மாவு, அதை கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதை அப்படியே எண்ணெயில் சேர்த்துடலாம். இது நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே பொறுமையாக திருப்பி விட்டுக்கலாம். சிம்மிலேயே வச்சு வேக வைங்க. இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பண்ணை நல்லா நீட்டாக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இது நல்லா ஆறணும். பன்னும் நல்லா ஆறிடுச்சு. சுகர் சிரப்பும் நல்லா ஆறிடுச்சு. ஒரு 4 எடுத்து இந்த சுகரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம். இப்போ இதை எடுத்துடலாம். இதே போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா பண்ணையும் சுகரில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக மதுரை பால் பன் ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். இது நல்லா ஜீராவில் மிக்ஸ் ஆகி எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.